ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆட்டு ரத்த பொரியல் செய்யலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு மசாலா அதில் ஆட் பண்ண போகிறோம். மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெறும் வாணலியில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம ரத்தத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரத்தம் இப்படி தான் கட்டி ஆகிடும். ஸோ நம்ம நல்லா கையாலேயே நல்லா கரைக்கணும். இதை போல் நல்லா கரைச்சிடலாம். இதை போல் நல்லா கரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயத்தில் நான் மசாலா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு இதை பொடி பண்ணியிருக்கேன், அதையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு டைம் இந்த மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. இப்போ நான் அதோட ரத்தத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் எப்படியும் 10 மினிட்ஸுக்கு மேலே ஆகும். இந்த ரெட்டிஷ் கலர் போய் நம்மளுக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக் பண்ணுங்கள். கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கிறேன். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இதை போல் செஞ்சு கொடுங்க. ரத்த சோகை உள்ளவங்கெல்லாம் இதை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, நல்லது. டேஸ்டியான ரத்த பொரியல் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு டைம் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் கலாட்டா சமையலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.